ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தனுஷை வந்து மிர்னால் தாக்கூர் வந்து காதலிக்கிறாங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாட்களாகவே இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து முன்னணி நடிகராக வலம் வந்துட்டு இருக்கிறது தான் நடிகர் தனுஷ். ஸோ இப்போ வந்து அவர் வந்து சில ஆண்டுகளாகவே வந்து அவங்களோட மனைவி ஐஸ்வர்யா வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க 2 பேரும் அஃபிஷியலாக வந்து விவாகரத்தும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இவர்களுடைய பிரிவு வந்து நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து கோலிவுட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கப்புள் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ சமீபத்தில் தான் வந்து நடிகர் தனுஷும் நடிகை மிர்னால் தாக்கூரும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்றது நிறைய வந்து பாலிவுட் வட்டாரத்தில் வந்து நிறைய பரவிச்சு. அந்த அப்படியே வந்து தமிழ் சினிமாவுக்கும் வந்து இது வந்து பரவிச்சு. தொடர்ந்து வந்து பல விதமான இவங்க 2 பேர் லவ் பண்ணுற விதமாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்துட்டு இருந்துச்சு. இதில் இப்போ வந்து நடிகை மிர்னால் தாக்கூர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இதற்கான வந்து விளக்கம் வந்து அளிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் மட்டும்தான். ஸோ எங்கள் இருவருக்கும் இடையே வந்த ஒரு வதந்தியை பார்த்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அவரும் நானும் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பார்ட்டியில் தான் கலந்துக்கிட்டோம். ஸோ அந்த பார்ட்டியை நடத்தினவரும் தனுஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த பார்ட்டிக்கு வந்து அவர் வந்து வந்திருந்தாரே தவிர அப்போ தான் அவரை நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோலாம் தான் வந்து இன்டர்நெட்டில் வைரலாகி தப்பான ஒரு விஷயம்லாம் வந்து போட்டுட்டாச்சு. ஸோ இன்னுமே வந்து நான் வந்து தனுஷ் ஒரு நல்ல நண்பராக தான் பார்க்குறேன். அவரும் என்ன அப்படி தான் பார்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தமாரி வந்து ரூமர்ஸ் வந்து பரப்பாதீங்க அப்படின்ட்டு வந்து மிர்னால் தாக்கூர் வந்து இந்த எல்லா வதந்திக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க.